அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி 4 முனை சந்திப்பில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தமிழ்நாடு முழுவதும் ஏரி குளங்கள் தூர்வார அதிமுக ஆட்சியில் 1000 கோடிக்கும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறினார். இதே அதிமுக ஆட்சியில் விவசாயிகள் தொடக்க வேளாண்மை வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செய்தோம். விவசாயிகளுக்கு பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் எந்த நேரத்தில் போனா பம்பு செட் இயக்கலாம். அதையும் நிறுத்திட்டீங்க. அதோட விவசாயிகள் அங்கே ஏரி குளம் குட்டை பொதுப்பணித்துறையின் சார்பாக 6000 ஏரிகளை தூர்வாரணும். 1240 கோடி கொடுத்தோம். முழுக்க விவசாய பங்களிப்போடு திட்டத்தை நிறைவேற்றணும். கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது மகளிர் உரிமை தொகை 1500 ரூபாய் தருவதாக கூறியும் பெண்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என்று பழனிசாமி அதிருப்தி தெரிவித்தார். சாதி மத மொழியை கடந்து தமிழ் மக்கள் கலையை கொண்டாடுவார்கள் என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சு வெங்கடேசன் எழுதிய வேள்பாரி நூல் 1 லட்சம் பிரதிகளை தாண்டி விற்பனையாவதை ஒட்டி அதன் வெற்றி விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று வாழ்த்துறை நிகழ்த்திய நடிகர் ரஜினிகாந்த் கலையை ரசிப்பதில் தமிழ் மக்கள் மன்னர்கள் என்று பாராட்டினார். அவர் பேசின பிறகு கலைஞர் ஆகட்டும், ரஜினிகாந்த் ஆகட்டும், சம்பத் ஆகட்டும், நடராஜன் ஆகட்டும், யார் பேசினா கூட, சம்பத் ஆகட்டும், யார் பேசினா கூட வந்து இதாகாது. ஒருத்தர் அந்த மாதிரி பேச்சு. அதுக்கப்புறம் அண்ணா பேசுவார், இவங்க பேசுனதுலாம் ஒன்றுமே இல்லை, அப்படி ஆகிடும். அவர் வந்து தோற்று போயிட்டாரு, கலைஞர் ஜெயிச்சார். ஏன்? பராசக்தி, மனோகரா, மந்திரி குமாரி. தமிழ் மக்கள் கலை வந்து எந்த வகையில் இருந்தாலும் அதை ரசிக்கிறதுல வந்து மன்னர்கள். இந்த கலை எங்கே இருந்தால் ஜாதி மதம் பேதம் மொழி எல்லாம் இல்லாமல் தலைமையில தூக்கி கொண்டாடுவாங்க. உங்கள் கால்களை தான் வணங்குறேன். நூல் வாசிப்பில் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட ரஜினி வேள்பாரியை திரைப்படமாக காண தானும் ஆவலுடன் காத்திருப்பதாக குறிப்பிட்டார். தைலாபுரம் இல்லத்தில் தமது இருக்கைக்கு அருகே ஒட்டு கேட்கும் கருவி இருந்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு புகார் கூறியுள்ளார். விருதாச்சலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அந்த கருவியை யார் வைத்தது என ஆராய்ச்சி செய்து வருவதாக குறிப்பிட்டார். ஒட்டு கேட்கும் கருவி என் வீட்டிலேயே, நான் உட்கார்ற இடத்துல, என் வீட்டிலேயே, என் பக்கத்தில், என் நாற்காலிக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவி யார் வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அதை ஒட்டு கேட்கும் கருவி வெளிநாட்டு கருவி, லண்டன்லேருந்து வந்தது. அதை எடுத்து பார்த்தோம், கண்டுபிடிச்சி எடுத்து பார்த்தா லண்டன்லேருந்து வந்துடுது. அது சாதாரண வேலை கிடையாது, அதிகமான விலை உள்ள ஒரு கருவி. இந்த கருவி லண்டனில் இருந்து வாங்கி வரப்பட்டது தெரிய வந்திருப்பதாகவும் ராமதாஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் இருந்து RSS என்ன எழுதி தருகிறதோ, என்ன வேலையை சொல்கிறதோ அவற்றை செய்து தரும் ஏஜென்டாகவே எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் பேராசிரியர் ப. ராமச்சந்திரனின் 100 பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவரது உருவத்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் வருமானத்தில் கல்வி நிலையங்களை கட்டுவது தொடர்பாக தனது கருத்தை பழனிசாமி குறித்து கடுமையாக விமர்சனம் செய்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன எழுதி கொடுக்குதோ, நாக்பூரிலிருந்து அவருக்கு வேலை திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது. நாக்பூரிலிருந்து எழுதி கொடுக்குறத அப்படியே படிக்கிறார். RSS உடைய ஏஜெண்டாக மாறிட்டார். நான் கேட்குறேன், அறநிலையத்துறை சார்பாக செய்கிற பணிகளை கோவிலுடைய நிர்வாகம், கோவிலுடைய ஆலயங்களுடைய மக்கள் கொடுக்கின்ற உண்டியல் நிதி, நன்கொடை, இதை வைத்து கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜுடைய வழியில் கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் கட்டப்படுகின்றன. இதில் என்ன பிரச்சனை? நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை வளாகத்திற்குள் மண் மற்றும் கற்களை கடத்தி விற்பனை செய்த 7 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். பொதுத்துறை நிறுவனமான ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை கடந்த 2018ஆம் ஆண்டு மூடப்பட்டது. தற்போது நீலகிரி மாவட்ட வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ஆலை வளாகத்தில் கனிமம் கலந்த மண் மற்றும் கற்களை கடத்தியதாக உதகையைச் சேர்ந்த பிரதீப், அகமதுல்லா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். தலைக்குந்தாவைச் சேர்ந்த அருண் பிரசாத், அஜித், நாகராஜ் ஆகிய 3 பேர் தப்பி ஓடிவிட்டனர். மறுநாள் நடத்திய தேடுதல் வேட்டையில் தலைக்குந்தாவைச் சேர்ந்த வெங்கடேஷ், சந்தோஷ், நாகராஜ், ஈஸ்வரன், சுரேஷ் ஆகியோர் கையும் களவுமாக சிக்கினர். கைது செய்யப்பட்ட 7 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.
ஒரே நாடு தேர்தல் மசோதா மூலம் தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுப்பாடற்ற அதிகாரம் வழங்குவது ஆபத்தானது என்று உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன் நேற்று ஆஜரான உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதிகள் சந்திரசூட் மற்றும் JS கேகர் ஆகியோர் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அரசியல் சாசனத்திற்கு எதிரானது அல்ல என்று தெரிவித்துள்ளனர். ஆனால் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்படும் மேற்பார்வை இல்லாத கட்டுப்பாடற்ற அதிகாரம் ஆபத்தானது என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் இந்த மசோதாவில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாகவும் அரசியல் சாசன இடைவெளி உள்ளதாகவும் சந்திரசூட் மற்றும் கேகர் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக அவசர நிலை மற்றும் முன்கூட்டியே மாநில சட்டப்பேரவை கலைக்கப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து மசோதாவில் குறிப்பிடப்படவில்லை என்று சந்திரசூட் சுட்டிக்காட்டியுள்ளார். இதே கருத்தை உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி கேகரும் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகாராஷ்டிராவில் செய்ததை போன்று பீகாரிலும் தேர்தலை களவாடுவதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் புதிய சதித்திட்டத்தை உருவாக்கியுள்ளதாக காங்கிரஸ் MP ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு சிறப்பு தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த நடைமுறைக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை ஏதும் விதிக்கவில்லை. இந்த சூழலில் ஒடிசா மாநில தலைநகர் புவனேஸ்வரில் அரசியலமைப்பை காப்போம் என்ற தலைப்பில் ராகுல் காந்தி பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றினார். இந்திய தேர்தல் ஆணையம் தனக்கான பணியை செய்யாமல் பாஜக பிரிவு போன்று செயல்படுவதாக விமர்சனம் செய்தார். மகாராஷ்டிராவில் தேர்தலை களவாடியதை போன்று பீகாரிலும் தேர்தலை களவாடுவதற்கான முயற்சிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருப்பதாக ராகுல் குற்றம் சாட்டினார். பீகார் தேர்தலை பாஜகவும் தேர்தல் ஆணையமும் களவாடுவதற்கு தாங்கள் விடப்போவதில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இங்கிலாந்துடனான டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி நிதானமாக விளையாடி ரன் சேர்த்தது. லார்ட்ஸ் டெஸ்டில் ஜோ ரூட் சதத்துடன் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 387 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தது. இங்கிலாந்தின் முக்கிய விக்கெட்டுகளை சாய்த்த இந்தியாவின் நட்சத்திர பந்துவீச்சாளர் பும்ரா 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். பின்னர் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணியில் ஜெய்ஷ்வால், கருண் நாயர், கேப்டன் சுப்மன் கில் ஆகியோர் சீரான இடைவெளியில் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பினர். இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 145 ரன்கள் சேர்த்தது. அரை சதம் விளாசிய KL ராகுல், ஜடேஜா ஆகியோர் களத்தில் உள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் சதம் விளாசியதன் மூலம் புதிய சாதனை படைத்துள்ளார். லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரூட் சதமடித்த அணியை சரிவில் இருந்து மீட்டார். இதன் மூலம் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் 38 சதம் விளாசிய ஜோ ரூட் அதிக சதமடித்த வீரர்கள் பட்டியலில் 5வது இடத்துக்கு முன்னேறினார். 51 சதங்களுடன் சச்சின் முதல் இடத்தில் உள்ளார். ஜாக் காலிஸ், ரிக்கி பாண்டி, குமார் சங்ககாரா ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர். ஒன்றிய அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு ஒருபோதும் தலைவணங்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்கள் தொகை தினத்தை ஒட்டி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் முன்னிலை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அனைவருக்கும் கல்வி மற்றும் மருத்துவ வசதி, நிலையான வளர்ச்சியில் சாம்பியனாக தமிழ்நாடு திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனாலும் குறைவான இடங்கள், குறைவான நிதி வழங்குவது, நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்படும் குரலாக நம்மை நடத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாடு சரியானதை செய்வதால் டெல்லியை அச்சுறுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ள அவர், இந்த நிலையில் பழனிசாமியும் அவரது கட்சியும் தமிழ்நாட்டுடன் அல்ல டெல்லியுடன் நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் தமிழ்நாட்டை தண்டிக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையை ஆதரிப்பதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனாலும் தமிழ்நாடு தலைவணங்காது என்பதை தெளிவாக சொல்ல விரும்புவதாகவும், மண், மொழி, மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்று ஒன்றிணைவோம் என்றும் கூறியுள்ளார். மேலும் இது ஓரணி வெர்சஸ் டெல்லி அணி என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 15 இடங்களில் வெயில் சுட்டரித்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது. கோடை முடிந்ததும் மாநிலத்தின் பல்வேறு நகரங்களில் அண்மை நாட்களாக கடும் வெயில் தகித்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டிலேயே நேற்று அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் 106.16 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட், நாகை, சென்னை, மீனம்பாக்கத்தில் 102, திருச்சி, ஈரோடு, தூத்துக்குடி ஆகிய நகரங்களில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது. மேலும் நுங்கம்பாக்கம், கரூர், பரமத்தி, பாளையங்கோட்டை, தஞ்சாவூர், திருத்தணி உள்ளிட்ட இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் சுட்டெரித்ததால் மக்கள் சிரமத்தை எதிர்கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளையில் மிதமான மழை பெய்தது. சென்னையில் மெரினா, பிராட்வே, அமைந்தகரை, கோயம்பேடு, கிண்டி, அடையாறு, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டியது.
பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்தது. இதேபோல் திருத்தணி, கல்பாக்கம், காட்டுமன்னார் கோவில், அறந்தாங்கி உள்ளிட்ட இடங்களிலும் மாலையில் மிதமான மழை பெய்தது. இதனிடையே இன்று தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தனது சமூக வலைதள கணக்குகளை அன்புமணி ஆதரவாளர்களிடம் இருந்து மீட்டுத் தரக் கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் புகார் அளித்துள்ளார். தனது எக்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் கணக்குகளை அன்புமணி ஆதரவாளர்கள் கைப்பற்றி வைத்திருப்பதாக ராமதாஸ் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். சமூக வலைதள கணக்குகளின் பாஸ்வேர்டுகள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் பாஸ்வேர்டை மீட்டெடுக்க தேவையான தகவல்கள் வேறொருவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் புகார் மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடைசியாக மே 28ஆம் தேதி ஃபேஸ்புக் மற்றும் எக்ஸ் பக்கத்தில் தாம் பதிவிட்டதாகவும் அதன் பிறகு சமூக வலைதள பக்கங்களை பயன்படுத்த முடியவில்லை எனவும் ராமதாஸ் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் நெல்லை மாவட்டத்தில் 230 தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் வரும் 15ஆம் தேதி முதல் அக்டோபர் 7ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அப்போது மக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டு 45 நாட்களில் தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தார். முகாம்களில் இ-சேவை மையங்களும் அமைக்கப்பட உள்ளதால் அவை சார்ந்த சேவைகளும் மக்களுக்கு எளிதாக கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டார். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் நடைபெற்ற பாரம்பரிய கடல் திருவிழாவின் ஒரு பகுதியாக கடல் குளியல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. பன்னெடுங்காலமாக தொன்று தொட்டு நடத்தப்பட்டு வரும் கடல் குளியல் விழா ஆடி மாதம் பிறப்பதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில் நடத்தப்படும். இந்த நாளில் ஊரில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கடலில் குளித்து மகிழ்ந்தனர். கடலில் ஆனந்த குளியல் போட்ட பொதுமக்கள் கடற்கரையில் குடும்பத்துடன் அமர்ந்து தங்களது உணவுகளை பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தனர். வெளியூர்களில் வேலை செய்வோர் கடல் குளியல் விழாவை கொண்டாடுவதற்காக சொந்த ஊருக்கு வந்திருந்தனர். அதைத் தொடர்ந்து கூடங்குளம் புனித அன்னம்மாள் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழாவிலும் பங்கேற்று சிறப்பித்தனர். திருப்பூர் வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு விரைவில் புதிதாக வகுப்பறைகள் கட்டப்பட்டு தீர்வு காணப்படும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி தெரிவித்துள்ளார். பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மொட்டை மாடி, நடைபாதைகளில் மாணவர்களை அமர வைத்து பாடம் எடுக்கும் நிலை உள்ளது. பள்ளியில் மாணவர் சேர்க்கையும் குறைந்து வருவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து பள்ளியில் ஆய்வு செய்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் காளிமுத்து, வகுப்பறைகள் பிரச்சினைக்கு தற்காலிக தீர்வு காணப்பட்டதாகவும் விரைவில் நிரந்தர தீர்வு எட்டப்படும் எனவும் குறிப்பிட்டார். இட பற்றாக்குறையினால இப்போ வகுப்பறை கட்டி கொடுக்க முடியாம இருக்கு. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்திருக்கிறாங்க. இடம் விரைவில் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இடம் சார்ட் அவுட் பண்ணி பெயர் மாற்றம் பண்ணி உடனடியா வகுப்பறைகள் கட்டி மாணவர்களுக்கு கூடிய விரைவில் ஒரு தீர்வு வந்துரு. இப்போ பக்கத்திலேயே தொடக்க பள்ளி இருக்கிறதுனால அந்த தொடக்க பள்ளியில இடம் இருக்குது. அங்க ஒரு 4 வகுப்பறைகளை மாத்தி அதை சரி பண்ணிடுவோங்க. கூடிய விரைவில் அது சரி பண்ணிடுவோங்க. அரசு பள்ளிக்கு வகுப்பறைகள் கட்டும் பணியை உடனடியாக தொடங்கி முடிக்க வேண்டும் என்று பெற்றோரும் மாணவர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். கோயில் நிலம் அதிகமாக இருந்தால் கல்விக்காக அதனை பயன்படுத்துவதில் தவறில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சீர்காழி அருகே பூம்புகாரில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், பாமக மாநாட்டில் அன்புமணி கலந்து கொள்வாரா என்ற கேள்விக்கு போக போக தெரியும் என பாடல் மூலம் பதில் தெரிவித்தார். மேலும் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், பாமக எந்த அணியோடு சேர்கிறதோ அந்த அணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும் கூறினார். அதாவது கோயில் நிலம் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அதில் கல்விக்காக கல்லூரி கட்டுறதுல தவறில்லை. பாமக எங்கு சேருகிறதோ, எந்த அணியோடு சேருகிறதோ அந்த அணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகாரில் பெண்மையை போற்றும் வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் ராமதாஸ் தெரிவித்தார்.
தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் போலீசாருக்கு வார விடுமுறை வழங்க செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய செயலியை கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்தார். ரெஸ்ட் என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட செயலி மூலம் இனி வார விடுமுறைக்கு குமரி மாவட்ட போலீசார் விண்ணப்பிக்கலாம். செயலி வழியே வார விடுமுறைக்கு காவலர்கள் விண்ணப்பித்ததும் சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர்கள் வார விடுமுறைக்கு ஒப்புதல் வழங்குவார்கள். தவிர்க்க முடியாத பாதுகாப்பு பணிகள் உள்ளிட்டவை இருந்தால் மற்றொரு நாளில் வார விடுமுறை வழங்கப்படும். தெலுங்கானாவில் கட்சி தலைமையை நேரடியாக விமர்சித்து வந்த பாஜக எம்எல்ஏ ராஜா சிங் கட்சியிலிருந்து அதிரடியாக விலகியுள்ளார். அவரது விலகலை கட்சி மேலிடம் ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐதராபாத் கோஷாமஹால் சட்டப்பேரவை தொகுதியில் 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராஜா சிங் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட முயற்சி செய்து வந்தார். ஆனால் அவருக்கு பதிலாக ராமச்சந்திர ராவை மாநில தலைவராக கட்சி மேலிடம் அறிவித்தது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜா சிங் கட்சியை வெளிப்படையாக விமர்சனம் செய்ததோடு தனது ராஜினாமா கடிதத்தையும் கட்சி மேலிடத்திற்கு அனுப்பினார். அதனை ஒரு வாரம் கழித்து ஏற்றுக்கொண்டுள்ளதால் அவர் பாஜகவில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியுள்ளார். இது கோஷாமஹால் தொகுதியில் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.